السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسول الكريم أما بعد புகழும் புகழ்ச்சியும் பேரன்பும் பெருகிருபையும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி, இந்த உலகத்திலே நல்ல அமல்கள் செய்வதற்காக வேண்டி, இந்த உலகத்தில் வாழக்கூடிய கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது என்னுடைய தாய், என்னுடைய தந்தைகள், என்னுடைய தந்தை, என்னுடைய உறவுகள், என்னுடைய சொந்த பந்தங்கள், என்னுடைய சகோதரி, என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் ஒன்றாக வாழ வேண்டும் என்று சொன்னால், அவர்களை நம்மை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்களுடைய நேசம் நம் இடத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் நோய் ஏற்பட்டது என்று சொன்னால் அவர்களிடத்திலே சென்று நலம் விசாரிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் அதிகமாக சஹாபாக்களுக்கு என்னென்னலாம் நோய் வந்ததோ, என்னென்னலாம் கஷ்டம் வந்ததோ, அதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் விசாரிக்கக்கூடியவராக, நலம் விசாரிக்கக்கூடியவராக இந்த உம்மத்தினுடைய தூதர் ரசூலுல்லாஹ் இருந்தார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் பல இடங்களிலே உறவுகளை, ஒரு மனிதன் நோயால் இருக்கிறான் என்று சொன்னால் அவனை நலம் விசாரியுங்கள் என்று அல்லாஹ் பல இடத்திலே சொல்கிறான். ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி, ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு செய்யக்கூடிய கடமை என்னவென்று சொன்னால் ஹம்சுன், 5. அதிலே ஒன்றுதான், ஒரு முஸ்லிம் நோயாளியாக இருந்தால் அந்த முஸ்லிமை, அந்த அடியானை, அவன் நோயின் காரணமாக அவனை விசாரிக்கக்கூடியவனாக, உன்னுடைய நலம் எப்படி இருக்கிறது, நீ நல்லா இருக்கிறேயா, அல்லாஹ் உன்னுடைய நோயை குணப்படுத்துவானா என்று சென்று அவனிடத்திலே நலம் விசாரிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நாளை அந்த கியாமத் நாளிலே, நாளை அந்த மறுமை நாளிலே ஒரு மனிதனை அல்லாஹ் அழைப்பான், யா இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, நான் உன்னிடத்தில் நான் நோயாளியாக இருந்தேனே. அல்லாஹ் சொல்வான் அந்த அடியானை பார்த்து, அந்த ஆதமுடைய மகனை பார்த்து சொல்வான், நான் நோயாளியாக இருந்தேனே, என்னை நீ நலம் விசாரிக்கவில்லையே என்று அல்லாஹ் அந்த மனிதனை பார்த்து கேட்பான். அப்பொழுது அல்லாஹ் அந்த அல்லாஹ்விற்கு அந்த மனிதன் சொல்வான், யா அல்லாஹ், அந்த ரப்புல் ஆலமீன், நீதான் இந்த உலகத்தை படைச்ச, நீதான் இந்த உலகத்தினுடைய ரட்சகன், நீதான் ரப்பு, உன்னை எப்படி நான் நலம் விசாரிக்கிறது என்று அந்த அடியான் கேட்பான். அப்பொழுது அல்லாஹ் அந்த மனிதனுக்கு சொல்வான், இன்னார், இந்த மனிதர் இப்படிப்பட்ட பெயர் கூறப்பட்ட ஒரு மனிதன் வந்தான் உன்னிடத்திலே, அவனை நீ நலம் விசாரிக்கவில்லை, அவன் நோயினால் தவித்துக் கொண்டிருந்தான், அவனை பற்றி நீ கவலைப்படவே இல்லை, ஆனால் அவனை நீ நலம் விசாரித்தால் என்ன, குர்பத்துல் ஜன்னா என்றால் என்ன என்று சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், ஜனாஹா, அங்கே இருக்கக்கூடிய பறிக்கப்பட்ட சொர்க்கத்திலே மரங்களிலே இருக்கக்கூடிய பறிக்கப்பட்ட பழங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு கூறுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு சமூகத்தை பார்ப்போம், ஒரு தாய் நோயினால் இருக்கும் பொழுது மகன் ஒரு பக்கம் இருப்பார், மகள் ஒரு பக்கம் இருப்பான், அண்ணன் ஒரு பக்கம் இருப்பான், தம்பி ஒரு பக்கம் இருப்பார், தாயும் தந்தையும் ஒரு வீட்டிலே இருப்பார்கள். அவர்கள் நோயினால் அவஸ்தைப்பட்டு அதிகமாக வேதனைகளிலே இருப்பார்கள். அவர்களை சந்தித்து அவர்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுவதில்லை, அவர்களுக்காக மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுப்பதில்லை. எதற்காக? நான் அவரிடத்திலே சென்றால் எப்ப பார்த்தாலும் மருந்திற்கு காசு செலவழிக்கிறதா இருக்கிறது, அதற்காக வேண்டி தன்னுடைய தாயை பார்க்காமல், தன்னுடைய தந்தையை பார்க்காமல் இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை அங்கே வாழ்ந்த சஹாபாக்கள் எதற்காக நேசித்தார்கள்? தன்னுடைய உயிரை விட எதற்காக நேசித்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை நேசித்ததின் காரணம், அவர்களுக்கு நோய் ஏற்பட்ட போதெல்லாம் அவர்களை விசாரித்ததின் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதரை சஹாபாக்கள் நேசித்தார்கள்.
கான யஹூதியுன் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள் சொல்கிறார்கள் கான குலாமு யஹூதியுன் யூதனான ஒரு சிறுவன் இருக்கிறான் வமரில அப்பொழுது அவன் நோய்வாய்ப்பட்டு விட்டான் அந்த மனிதன் எப்படிப்பட்ட மனிதன் யஹ்துமு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பணிவிடை செய்யக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஹித்மத் செய்யக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு சிறுவன் இருக்கிறான் வமரில அவன் நோய்வாய்ப்பட்டு விட்டான் ஃபதாஹு அவனிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் செல்கிறார்கள் சென்று இந்த ராசஹு அவனுக்கு அவனுடைய தரைக்கு பக்கத்திலே அமர்கிறார்கள் அப்பொழுது ஃபகால லஹு அந்த சிறுவனிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள் அஸ்லிம் நீ இஸ்லாத்தை ஏற்றுவிடு அல்லாஹ்வை ஏற்றுவிடு அல்லாஹ்வை ஈமான் கொண்டு விடு நான் தூதர் என்று ஏற்றுவிடு அஸ்லிம் இந்த இஸ்லாத்தை ஏற்றுவிடு என்று அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் பாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவிற்கு அந்த சிறுவன் எனக்கு பணிவிடை செய்தார் அவனை எப்படியாவது நான் நேர்வழிப்படுத்த விட வேண்டும் என்பதன் காரணமாக அவனிடத்தில் மார்க்கத்தை பற்றி சொல்கிறார்கள் இஸ்லாத்தை பற்றி சொல்கிறார்கள் அப்பொழுது அந்த சிறுவன் பார்க்கிறார் தன்னுடைய தந்தையின் பால் பார்க்கிறார் அவருடைய தந்தை அந்த சிறுவனிடத்திலே தன்னுடைய தந்தை கூறுகிறார் காசிமுடைய மகனுக்கு நீ கட்டுப்படு இந்த முஹம்மதுக்கு கட்டுப்படு இந்த தூதருக்கு கட்டுப்படு என்று அந்த அவருடைய தந்தை கூறுகிறார் அப்பொழுது அந்த சிறுவன் இஸ்லாத்தை ஏற்கிறான் பாருங்கள் அவர் அந்த சிறுவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான் அல்லாஹ்வுடைய தூதர் அவரிடத்திலே சொல்கிறார்கள் அவனுடைய நோயை பற்றி குணம் விசாரிக்கிறார்கள் அவனை இஸ்லாத்தை ஏற்கிறார் ஃபஹரஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியேறுகிறார்கள் ஃபயகூலு அவர் கூறியவராகவே வெளியேறுகிறார்கள் அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹும் மினன் நார் அந்த நரகத்தை விட்டு அந்த அடியான் என்ற சிறுவனை காப்பாற்றிய அப்படிப்பட்ட இறைவனுக்கே எல்லா புகழும் என்று அந்த சிறுவனை பார்த்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொல்ல போனால் அதிகமாக நன்மைகளை கொடுக்கிறார்கள் அதிகமாக நன்மைகளை சொல்கிறார்கள் ஆனால் நாம் இன்றைக்கு நலம் விசாரிக்கிறோமா அவர்கள் எப்படியோ போகட்டும் நான் நல்லா இருக்கேன் என் உடம்பு நல்லா இருக்கு நான் குணமா இருக்கேன் அவர்கள் எப்படியே போன எனக்கு என்ன என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு மனிதன் காலையினுடைய நேரத்திலே ஒரு அடியானை அவனுடைய நோயை பற்றி விசாரிக்க போனான் என்று சொன்னார் இன்றைக்கு மாலை வரை அவனுக்காக வேண்டி 70,000 மலக்குமார்கள் அருள் வேண்டி படைத்த இறைவனிடத்திலே அந்த அரிசிலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இறைவனிடத்திலே பிரார்த்திக்கிறார்கள் ஒரு மனிதர் அந்த மாலை நேரத்திலே அந்த ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய மனிதரை சந்தித்தால் அப்பொழுது காலை வரை அந்த அடியானுக்காக வானத்திலே இருக்கக்கூடிய 70,000 மலக்குமார்கள் அவருக்காக வேண்டி அருள் கேட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே பாருங்கள் இந்த நன்மைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களுடைய பிரார்த்தனை நமக்கு வேண்டும் என்று சொன்னார் அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு தோழர்களுடைய வீட்டிற்கு சென்று நோயை பற்றி விசாரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் நலம் விசாரிக்கிறார்கள் அப்பொழுது அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள் அல்லாஹும்ம அஸ்ஃபி ஸஅதா அல்லாஹும்ம அஸ்ஃபி ஸஅதா அல்லாஹும்ம அஸ்ஃபி ஸஅதா 3 முறை பிரார்த்திக்கிறார்கள் இறைவா ஸஅதை நீ குணப்படுத்துவாயாக இறைவா ஸஅதை நீ குணப்படுத்துவாய் என்று 3 முறை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் பாருங்கள் யாருக்காவது ஒரு நோய் ஏற்பட்டது என்று சொன்னால் அவரிடத்திலே சென்று அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்க வேண்டும் அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹ் காப்பாற்றுவான் அல்லாஹ்விடத்திலே நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்றெல்லாம் ஒரு மனிதன் சொல்லக்கூடியவனாக இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆராபி காட்டரபி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஆராபி இடத்திலே செல்கிறார்கள் அவருக்காக வேண்டி பிரார்த்திக்கிறார்கள் கவலைப்படாதே எல்லா நாடினால் உன்னை அல்லாஹ் உன்னுடைய நோயை குணப்படுத்துவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள்
பாருங்கள், அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலே அதற்காக வேண்டி நாம் அந்த மனிதருக்காக வேண்டி பிரார்த்திக்க கூடியவர்களாக அந்த மனிதனிடத்திலே சென்று அவருக்காக வேண்டி நாம் பணிவிடை செய்யக்கூடியவராக, அந்த மனிதன் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவனுக்காக நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். நன்மைத்திற்குரியவர்களே, பாருங்கள் எவ்வளவு நன்மைகள். சாதாரண விஷயம், ஒரு நலம் விசாரிப்பது. ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான், அவனை நலம் விசாரித்தால் எவ்வளவு நன்மைகள். இந்த இஸ்லாத்தினுடைய இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தை பாருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நலம் விசாரிக்கக்கூடிய ஒரு அடியானாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.